நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ஃபர்ட் ஸோன்லேருந்து வெளில வர்றது தான். நம்ம பழக்கமாக என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் விட்டு வெளில வர்றது தான் நமக்கு கஷ்டமான விஷயம். இன்றைக்கி நான் ஒரு கம்ஃபர்ட் ஸோன்லேருந்து வெளில வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு, இதுவரைக்கும் நம்ம ஓலா புக் பண்ணுவோம், ஊபர் புக் பண்ணுவோம். சரி, பணம் இருக்கப்போ ஓலா புக் பண்ணுறோம், ஊபர் புக் பண்ணுறோம். எங்கே எங்கிறப்போ அங்கே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. எங்கே போய் இறங்கணுமோ அங்கே இறக்கி விட்டுறாங்க. தட் இஸ் ஓகே. பட் நம்ம திடீர்னு நம்மக்கிட்ட பணம் இல்லை, நமக்கு அப்போ செலவுக்கு பைசா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்ம பஸ்ஸில் போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் போயிட்டு. சரி, பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தாம்பரத்துலேருந்து பஸ் ஏறினேன். பஸ் ஏறும்போது நான் பார்த்தா நிறைய பேர் செல்ஃபோனில் தான் உட்காந்துருந்தாங்க. அது ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே ஃபோனில் தான் மூழ்கி இருந்தாங்க. நான் வெளியில் என்னெல்லாம் நடக்குது, என்ன நிகழ்வுகள்லாம் நடக்குது, யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது திடீர்னு எனக்கு ஒருத்தரை பார்த்தோன்னே ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஹாட் சிப்ஸ் கடை. இந்த கடையில் வந்து வெளியில் வந்து வெளில நிற்கிறார் ஒருத்தர், அது ப்ரிப்பேர் பண்ணுறவர்னு நினைக்கிறேன். சிப்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவர். ஒரு பெரிய இது அயன் கடாய், அது இரும்பு கடாயை வந்து அடியில் கல்லாம் வச்சு அதை வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அதில் நிறைய எண்ணெயை ஊற்றி சிப்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவார் போல. நல்ல ரஷ்ஷான இடத்துல அதை பண்ணுறாரு. இது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இது? நம்ம ஆயில் ஃபுட்டே நம்ம சாப்பிட்றது நல்லதில்லை அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் இவ்வளோ கஷ்டமான வேலையை, அது ஃபுல்லாக வெயிலில் நிற்கணும். வெயிலான டைமில் அந்த ஆயிலே நிற்கிறது எவ்வளோ உடம்புக்கு கெடுதல். இதே இந்த வேலையை அவங்க சூஸ் பண்ணுறாங்க, இது எப்படி விரும்பி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒரு 10 வருஷமாக 20 வருஷமாக அவங்க அதை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு ஈஸியான வேலையாக இருக்கும். வேறு ஏதாவது வேலைக்கு போகிறதுனா தான் அவங்களுக்கு பயமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அது ஈஸியானது வேலையாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம செய்கிற வேலை, நம்ம எந்த இடத்துல வேலை செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோங்கிறது நமக்கு பழக்கமாகிடுச்சு. அதை விட்டு வெளில போனால் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயத்தில் தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, நம்ம கம்ஃபர்ட் ஸோனை விட்டு வெளில வர முடியாமல் நம்ம தவிச்சிருக்கோம். ஆனால் அதோட கான்சிக்வன்ஸையும் நம்ம வந்து அனுபவிக்கிறோம். ஐயோ, இங்கே இருக்கிறதுனால தான் நம்ம இப்படி இருக்கோம், நம்ம வெளில போனால் நம்ம நல்லா இருப்போம், நம்ம காலையில் எழுந்திரிச்சா நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கலாம், நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா உடம்பு நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா இது பண்ணலாம், நம்ம ஃபுட்டு ஹேபிட்டை மாற்றலாம், இதெல்லாம் கெடுதல், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட ஹேபிட்ஸ் தான். இந்த ஹேபிட்ஸை வந்து ஒரேடியாக நம்மளால் மாற்றிக்க முடியாது. எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றி புரட்டி போட முடியாது. ஆனால் ஒன்று ஒன்றா இது மாதிரி நம்ம ஏதாவது கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் வெளியில் வரலாம், புது இடங்களை போய் பார்க்கலாம், புது மனிதர்களை மீட் பண்ணலாம். எதெல்லாம் நமக்கு பயமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஸார்டரே இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்காக இல்லைனாலும் நம்ம சுற்றி உள்ளவங்களுக்காக நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான், நம்ம மோட்டிவேட்டடாக இருந்தால் தான் மற்றவங்கள நம்ம வந்து மோட்டிவேட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்தித்து செயலாற்றும். தேங்க்யூ.